லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரூபே கார்டு மற்றும் பீமேப் பரிவர்த்தனைகளுக்கான செயல்பாட்டு செலவுகளை ஈடுகட்ட புதிய மாதிரியை உருவாக்க வேண்டும் என்று நிதி தொடர்பான பார்லிமென்ட் குழு வலியுறுத்தியுள்ளது. அக்குழு கூறியுள்ளதாவது: ரூபே டெபிட் கார்டுகள் குறைந்த மதிப்பிலான பீமேப் வாயிலான வர்த்தக பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்க அவற்றின் செயல்பாட்டு செலவுகளை மத்திய அரசே ஏற்றுக்கொள்ள முடிவெடுத்தது. அதன்படி 2026-2027 ஆண்டுக்காக 2000 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்தது. மேற்கண்ட பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்படும் போது வர்த்தகர்கள் செலுத்த வேண்டிய எம்டிஆர் எனும் சிறிய கட்டண சுமையை அரசு ஏற்றுக்கொள்வதே அத்திட்டத்தின் நோக்கம். ஆனால் ரூபே டெபிட் கார்டுகள் குறைந்த மதிப்பிலான பீமேப் பரிவர்த்தனைகளை செயல்படுத்தும் போது கூடுதல் செலவு பிடிக்கிறது. அரசின் ஒதுக்கீட்டில் 11% செலவை மட்டுமே சமாளிக்க முடிகிறது. மேலும் வர்த்தகர்கள் வழக்கமான கட்டணத்தை வங்கிகளுக்கு செலுத்துவதாக இருந்தால் அதில் 14% அளவுக்கே அரசின் ஒதுக்கீட்டு தொகை ஈடு செய்கிறது. எனவே மீதமுள்ள செலவை வங்கிகள் யூபிஐ செயலிகள் ஏற்க வேண்டியதாக உள்ளது. சிறு நகரங்களில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்க ஊக்கத்தொகை சலுகை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதை இக்குழு ஏற்கிறது. அதே வேளையில் யூபிஐ பரிவர்த்தனைகளின் செயல்பாட்டு செலவுகளை மத்திய அரசால் மட்டுமே ஈடு செய்ய முடியாது. எனவே இத்துறையே தனது செலவுகளை ஏற்றுக்கொள்ளும் வகையில் சுயசார்பு மாதிரி ஒன்றை மத்திய நிதி அமைச்சகத்தின் நிதி சேவைகள் துறை கண்டறிய வேண்டுமென அக்குழு கூறியுள்ளது. இந்தியாவின் யூபிஐ முறை எதிர்வரும் ஆண்டுகளில் பிரம்மாண்ட வளர்ச்சி காணும். மாதம் ஒன்றுக்கு 10,000 கோடி முதல் 15,000 கோடி பரிவர்த்தனைகள் நடக்கும் எனவும் 60 கோடி புதிய பயனாளர்கள் உருவாகுவர் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் வரி விதித்த சீனா. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் குறிப்பிட்ட வகை ரப்பர் பொருட்கள் மீது சீனா பொருட்குவிப்பு தடுப்பு வரி விதித்துள்ளது. சீன சந்தையில் அந்த பொருட்கள் மிக குறைந்த விலையில் குவிக்கப்படுவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து சீன வர்த்தக அமைச்சகத்தின் அறிக்கையில் கூறியிருப்பதாவது: இந்தியா, ஜப்பான், கனடா ஆகிய நாடுகளிலிருந்து ஹாலோஜினேட்டட் பியூட்டைல் ரப்பர்கள் மலிவான விலையில் இறக்குமதி செய்யப்படுவதால் உள்நாட்டு நிறுவனங்கள் பாதிக்கப்படுவது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எனவே அந்த பொருட்கள் மீது சுமார் 30% வரை கூடுதல் இறக்குமதி வரி விதிக்கப்படுகிறது. மார்ச் 14 முதல் இந்த வரி விதிப்பு அமலுக்கு வரும். இது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நடைமுறையில் இருக்கும் என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சீனாவிலிருந்து இந்தியாவில் இறக்குமதி செய்து குவிக்கப்படும் பல பொருட்களுக்கு இந்தியா கூடுதல் வரி விதிப்பது வழக்கம். தற்போது இந்திய பொருட்களுக்கு சீனா கூடுதல் வரி விதித்துள்ளது. சீனாவின் இந்த புதிய வரி விதிப்பு காரணமாக இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு ரப்பர் ஏற்றுமதி செய்வது குறைய வாய்ப்புள்ளது.